ஆளுங்கட்சியின் சதியால் சிக்கிய PR சுந்தரம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய பங்குச்சந்தை ஆய்வாளர். அரசியல் நோக்கில் எழப்பட்டதா இல்ல குடும்ப சண்டையா என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல பெரிதும் ஒரு பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னா PR சுந்தரத்தின் கைது. யார் இந்த PR சுந்தரம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் இந்த PR சுந்தரம் எப்படி தெரிஞ்சிருக்கும்னு நான் சொல்றேன். இந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த PR சுந்தரத் அவர்களுடைய வீடியோஸை நீங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பெரிதும் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பெரிய வீடு, இந்த வீடுக்கு மேலே தான் விஜய் அவர்களோட வீடு இருக்குது அப்படிங்கிற வைரல் கண்டென்ட்ல ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ரோல்ஸ் ரைஸ், அதாவது இவ்வளோ காஸ்ட்லியான ரோல்ஸ் ரைஸ் வச்சிருக்கிறது இவரா அப்படிங்கிற வரைக்கும் இந்த PR சுந்தரம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சவரா இருந்தார். இவர் மேல இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது என்னங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு விளக்குறேன். ஸோ இந்த PR சுந்தரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்குச்சந்தை ஆலோசகர். அண்ட் தமிழ்நாட்டிலையும் சரி துபாயிலும் சரி பல்வேறு தொழில்கள் இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த நேரத்துல தான் ஒரு பெண் செய்தி வாசிப்பாளர் இவர் மேல ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா திரு PR சுந்தரம் அவர்கள் அவங்க பாலியல் சீண்டல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாலியல் சீண்டல் குற்றத்துல அவரை மட்டும் இல்லாம அவர் மனைவியும் சேர்த்திருக்காங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா PR சுந்தரம் அவர்கள் இந்த செய்தி வாசிப்பாளருக்கும் PR சுந்தரத்துக்கும் சும்மா ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு ஒரு கண்டென்ட் விஷயத்துல. ஸோ அதற்கப்புறம் PR சுந்தரம் அவரோட இல்லத்துக்கு அழைத்து சென்று அங்க அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி கிட்ட அந்த செய்தி வாசிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவர் இப்படி பண்றாரு, இது நீங்க கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சொன்னது அப்புறம் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செய்தி வாசிப்பாளரை PR சுந்தரம் அவங்களுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு 3 மணி நேரம் ரூம்ல அடிச்சு மறுபடியும் அதே தப்பை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதையுமே அந்த குற்றச்சாட்டுல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்பா PR சுந்தரம் அவர்களையும் அவர் மனைவியையும் பெங்களூர்ல வச்சு காவலர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் பெயில்ல வெளியே இருக்காரு. இதுல PR சுந்தரம் தரப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் நோக்கில் என்னை பிடிச்சு உள்ள போட்டாங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இத்தனை வருஷ பேரே எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுல அந்த பெண்ணை நான் இப்படி பண்ணவே கிடையாது. இதுல முதல் விஷயம் நுங்கம்பாக்கத்தில் என்னோட வீடு ஒன்று இருக்கு. அந்த வீடோட சேல் தொடர்பாக அந்த வீட்டில் தங்கியிருக்கவங்க காலி பண்ணல. அந்த திரு SP அன்புச்செழியன் அவர்கள். ஸோ அவர் அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தின் காரணமாக என் பேரை கெடுக்கணும், இந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக என் மேலே இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டு இல்லைனுங்கிறதுக்காக அவர் பண்ண சதி வேலை தான் இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இதில் யாரோட அரசியல் நோக்கும் கிடையாது, எந்த ஒரு கட்சியும் எனக்கு சப்போர்ட்டோ என்னை எதிர்க்கவோ கிடையாது, இது முழுக்க முழுக்க என் குடும்ப பிரச்சனை. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க சட்ட ரீதியா எப்படி சால்வ் பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், யாரும் இதை தவறுதலா எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் ஒன்று என்ன சொல்லிக்காரு அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் திரு அன்புச்செழியன் அவர்கள், என்ன ஆனாலும் சட்டமும் அரசும் கண்டிப்பா கண்டிக்கும் அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. அவரும் இப்போ இந்த ரீசெண்டா இந்த 2 டேஸ்ல அவருமே அந்த அன்புச்செழியன் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. என்னன்னா இவர் தான் இந்த முழு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அரசியல் நோக்கு, அதுக்கப்புறம் தொழிலதிபர் அவருடைய பணத்தை பிடுங்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா யார் சரி யார் தப்புன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. எதுவுமே கோர்ட் டிசைட் பண்ற, எதுவுமே சட்டம் டிசைட் பண்ற விஷயம்தான். இவர் தப்பா சரியாங்கிறது சட்டம் சொல்லட்டும், காவலர்களுடைய அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் வரட்டும். அதனாலதான் இவருக்கு நம்ம ஆதரவும் தெரிவிக்க போறது கிடையாது, எதிர்ப்பும் தெரிவிக்க போறது கிடையாது. இது முழுக்க முழுக்க இதோட விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதே மாதிரி செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடி ஆஃபர் எங்கும் இல்லா வகையில் பூர்விகாவில். ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் தஞ்சாவூர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML,